இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்யலட்சுமி சீரியலில் இன்றைக்கெலாம் எபிசோடில் ஒன்றுமே பெருசாக நடக்கவே இல்லை. இதில் முழுக்க நமக்கு ஏதோ மகாசங்கமத்தை பார்க்காதவங்களுக்கு ரீகேப் போட்டு விட்ட மாதிரி இப்போ ஈஸ்வரி கிட்டக்க எல்லோரும் வரிசையாக ஒன்றையும் சொல்கிறாங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னா, ஈஸ்வரி கோபிக்கிட்டையும் ராதியா கிட்டையும் செடியன் குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்ததையும் தூக்கிட்டு வந்து கிடையாது, செடியனோட சேர்ந்து இவங்க குழந்தைய கடத்தினது. அதுக்கு பிறகு பாக்கியா ஒரு தீர்ப்பு கொடுத்து ஜெனிட்டே திருப்பி குழந்தைய கொடுத்தது. இந்த பக்கம் கோபி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கல்யாணத்தை நிறுத்தி பாக்கியா தான் இன்னொரு ஜோடியை கல்யாணம் பண்ணி கூட்டிருந்தாங்க, அதனால ராதிகா கோபமாக இருக்கா, அவங்க அண்ணன் வீட்டுடைய ஃபேமிலி பிரச்சனையை தலையிட்டா அப்படிங்கிறாங்க. அந்த கோமதியும் இவங்க சொந்த தானே வேணும். இப்போ நம்மளோட கசின் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கசினில் ஒரே ஜெண்டரில் இருக்கவங்க கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பழகுவோம், நம்ம நல்லா கொஞ்சம் க்ளோஸாக கூட இருக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ கோமதியும் இவங்க ராதிகாவும் பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி முறை தான் வேணும். அப்போ ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நல்லா பழகியிருந்திருப்பாங்க, எல்லாம் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இப்போ திடீர்னு அவங்கள ஒரு ஆளாகவே மதிக்காத மாதிரி அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன கதைனே நமக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே அப்படின்னா அதுங்கிறது ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, பாக்கியா வரட்டும், இன்றைக்கி அவரோட அகம்பாவத்துக்கும் அவருடைய அகங்காரத்துக்கும் நான் ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரியுடைய கேரக்டருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாதுங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். அவங்க குழந்தைங்க ஒழுங்காக வளர்த்தது இல்லை, அவங்க வீட்டுக்காக அவங்க 10 பைசா அவங்களால பிரோஜனம் கிடையாது. ஆனால் மற்றவங்களை குறை சொல்கிறதும், ஈஸ்வரி ஏதோ மகாராணி மாதிரி பேசுகிறதும், அதுக்கு இவங்களும் பாக்கியா போய் காலில் விழுந்து எல்லாத்தையும் ஈஸ்வரி கேட்ரிங், ஈஸ்வரி அது, ஈஸ்வரி மசாலான்னு ஆரம்பித்து காலில் விழுந்து அமுக்கி விட்டுட்டு இருக்கிறதும், அவங்களுடைய பையன் ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறம் 2-3 தடவை அவரை திருப்பி இந்த வீட்டுக்கு கூட்டது, இப்போ அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா தான். பாக்கியா நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணத்தில் ஒன்று அது ஈஸ்வரி தான் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுத்து பாக்கியா, எங்கே வந்த நில்லு அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி, உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, நான் ஒரு விஷயம் எடுத்தால் முடிவெடுத்து இந்த பக்கம் நீ போகிற, நான் ஒரு ரோட்டில் இப்படி போகணுன்னா இப்படி போகிற, செடியன் விஷயத்தில் இப்படி தான் கெடுத்து விட்ட, இப்போ இந்த கல்யாணத்தை எடுத்து விட்டுருக்க, அமிர்தாவை தனியாக அனுப்பிவிட்ருக்க, வெக்கமால உனக்கு, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு, இந்த மாதிரி நீ கொஞ்சம் கூட எங்களை மதித்து நடக்கிறதா இருந்தால் நீங்கள் இருக்கலாம், இல்லைனா இதெல்லாம் வேணாம், நாங்களும் பேசாமல் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்கன்னா, பாக்கியா என்ன சொல்லணும் அப்படின்னா, கிளம்பிடுங்கத்தன்னு சொல்லணும். உங்களுக்காக நான் எவ்வளோ பாசமாக எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். உங்கள் பையன் என்னை ஏமாற்றி கட்டாயப்படுத்தி நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவரோட. ஆனால் அவரை என்னை அவமதித்த முதலாம் அது கேஷுவலாக விட்டதும் நீங்கள் தான். நீங்கள் என் கூட சேர்ந்து வாழு அப்படின்றா இப்படிலாம் சொன்னதே இல்லை. ஆரம்பத்தில் இருந்து சீரியல் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும், அத்தனை பிரச்சனைகளை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்களும் அசிங்கப்படுத்திருக்கீங்க. அந்த சமயத்தில் அவர் இன்னொரு உறவை வச்சுக்கிட்டு அவர் கிளம்பி போன பொழுது நான் தான் உங்களை கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். அவர் 10 பைசா காசு கொடுக்கல, இப்போ வரைக்கும் அவர் 10 பைசா காசு கொடுக்கறதில்ல. இந்த வீட்டு செலவுலேருந்து உங்களுடைய மருத்துவ செலவு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது யாருன்னா நான் தான். நான் வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்காக நல்ல மகளாக இருக்கிறதே நான் தான், மருமகளாலாம் மகளாக இருக்கிறது நான் தான். அவர் போயிட்டார், நானும் கிளம்புறேன்னு எங்கள் அம்மா அப்பா கூட போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இருந்திருக்கலாம். என் தம்பி பொண்டாட்டி வேறு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுது, அவங்க கூட இருந்திருக்கலாம். அதை விட்டு நான் இங்கே இருந்தேன். நான் அது எனக்கு இது வேணும், இன்னும் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், இதுக்கு மேலே நான் பொறுத்து போகிறதா இல்லை. நீங்கள் நான் செஞ்சது தப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து இங்கே இருக்கிறதுனா இருங்க, இல்லைனா இது என் வீடு, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறத பாக்கியா சொல்லிடணும். பாக்கியா ரூடாக இருக்காங்க, வயசானவங்கள்ட்ட போய் அப்படி பேசலாமா அப்படின்னா, வயசானவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அதுக்கு தகுதியாக கொஞ்சமாச்சு ஈஸ்வரி நடந்துக்கணும். ஈஸ்வரி நடந்துக்கிறதும் ஈஸ்வரி பேசுகிற வார்த்தைகளும் அவங்க சொல்கிற விஷயங்களும் பாக்கியா ஒவ்வொரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறதுக்கு எடுத்தாலும் அதை வேணே குறை சொல்கிறதும். பென்ஷன் பணம் வருது, செடியன் காசு கொடுப்பான் அப்படின்னா செடியனே அங்கே பெருதாமல் 10 நாள் ஆஃபீஸ் போகாமல் தெரிஞ்சிட்ருக்காரு. எழில் என்ன வேலை பார்க்குறாருன்னு யாருக்குமே தெரில. கிளம்பி அவங்க அம்மா கூட 5 நாள் உட்காந்துருக்காரு. அவர் யாருக்கும் லீவெல்லாம் 2 நாள் 3 நாளைக்கே உட்காந்து முக்குன்னு முக்க வேண்டியது இருக்குது கேட்குறதுக்கு. எழில் தோணுச்சுன்னா கிளம்பி வந்துடுறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது எப்படி இந்த மாதிரி வாய்க்கூசாமல் பேச முடியும் ஈஸ்வரியும் கொஞ்சமாச்சு பாக்கியா இதெல்லாம் எவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாங்கிறத உணரல அப்படின்னா அதை பாக்கியாவச்சு உணர வைக்கணும். வாயை மூடிட்டு கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே இந்த சீரியலை என்னங்க பார்க்குறதுக்கான விஷயம் இருக்குங்கிற நிலைமைக்கு சலிப்பாயிடுச்சு. அது இன்னமும் அதிகமாக்குற மாதிரி தான் ஆகிடும். பாக்கியா கோவப்படுவாங்களா, டக்குன்னு பேச வேண்டியதை பேசிட்டு அப்புறம் கோபி தம்பி இங்கே என்ன இதுக்கு இங்கே எத்தனை நாள் இருக்கு, ஏமா நீ எல்லாம் ராதிகா உனக்கு ஒரு குழந்தை இருக்குது தானே, அந்த குழந்தைய கண்டுக்கவே இல்லை, நீ பேசாமல் நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு கேட்டு துரத்தி விட்டால் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்